இப்போ பிணத்தை எரிக்கும்போது அவங்களோட சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க? உங்களை அடிக்கிறது திட்டுறது அதை ஏன்டா அதெல்லாம் பண்ணுவாங்க ப்ரோ. அது கூட வரவங்களாம் அடிச்சிக்கிறாங்க, அடிப்பாங்க, அசிங்கமாக கேட்பாங்க. ஆமாம் ப்ரோ, பானை எடுத்து அடிப்பாங்க, ஒடிப்பாங்க, மண்டியில் கல் எடுத்து ஒடிப்பாங்க, நிறைய இருக்குது. நம்ம அசிங்கப்பட்டு பிணம் எரிக்கிற வேலையை பார்த்தோம்னா ரொம்ப இழிவாக தான் பார்ப்பாங்க. இப்போ மேரேஜ்னு வரும்போது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். நான் ஒரு 3 வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். லவ் பண்ண மேட்ரு அவங்க வீட்டில் தெரிஞ்சிச்சு. தெரிஞ்ச ஒரே ஒரு கேள்வி தான், அவன் இந்த வேலை செய்கிறானா வேலைக்கு ஆக மாட்டான் அவன். இந்த வேலையால் அழுது நான் வந்து ரொம்ப அழுதுட்டேன் இந்த பொண்ணால். ரொம்ப லவ் பண்ணிட்டேன் ப்ரோ, உண்மையாக லவ் பண்ணிட்டேன். நம்ம சும்மா லவ் பண்ணியா டைம் பாஸ் பண்ணியிருந்தா விட்டுடலாம். நான் தான் பொண்ணேன்ட்டு எனக்கு சாவறதுக்குலாம் தோணுச்சு. போயிட்டாங்கன்னா ஊந்திலாமா, ட்ரெயினில் தான் போவேன், ட்ரெயினில் ஊந்திலாமா, தூக்க மாட்டிலாமா, கையை அறுத்துக்கலாமா, கத்தி அறுத்து உள்ளே எவ்வளோ கத்தி அறுத்துக்கலாமாலாம் தோணுச்சு. இப்போ நம்ம செய்கிற வேலையை நம்ம வீட்டில் வரவங்களாம் திட்டுவாங்க, அசிங்கமாக கேட்பாங்க, ஒரு இதுவாகவே நடத்த மாட்டாங்க. ஏதோ எங்களை ஒரு ஆளாக பார்த்தா போதும் ப்ரோ, மரியாதை கொடுக்கணும் கூட இல்லை, எங்களை ஒரு ஆளாக பார்த்தா போதும். என்னைக்காவது ஒரு நாள் ஏன்டா இந்த வேலைக்கு வந்தான்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அவங்க இறந்தவங்க நம்மளுக்கு தெய்வம் மாரி, அவங்களால நம்ம சாப்பிட்றோம். ஓகே, அவங்களால தான் நம்மளுக்கு இந்த இது இருக்குதுன்னு பார்க்குறப்ப அதெல்லாம் ஒன்றுமேல எதுவுமே போகிறவங்க போட்டோன்னு விட்டுற வேண்டியதான். பெரிய அனல் பட்டதுக்கே பாருங்க தோல் போயிடுச்சு. ப்ரோ, பொதுவாகவே இந்த பிணம் எரிக்கிற வேலையை பார்த்தோம்னா ரொம்ப இழிவாக தான் பார்ப்பாங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கட்டும், சொந்தக்காரங்க எல்லாமே இழிவாக தான் பார்ப்பாங்க. ஸோ மேரேஜ்னு வரும்போது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி பொண்ணு கிடைக்குமா? அதான் ப்ரோ, இந்த சுடுகாடு வேலைனால, சுடுகாடு வேலை நம்ம மூஞ்சை பார்த்து அது பொண்ணுக்கு தரமாட்டாங்க. அவங்க நம்ம மூஞ்சை பார்த்து இந்த வேலையை வச்சே முடிவு பண்ணிடுவாங்க, இவன் ஒரு குடிகாரனாக தான் இருப்பான்ட்டு. எனக்கு எந்த பழக்கமும் இல்லை. அதான் எங்கள் அப்பா இருந்ததுலேருந்து எங்கள் அம்மா தான் எங்களை வளர்க்குறாங்க. அவங்க பேர் கேட்டக்கூடாது. நான் இப்போ வரைக்கும் ஒரு கூலி போய் ஒரு அன்சு சருக்கு எதுவுமே நான் பண்ணதில்லை, எந்த தப்புமே பண்ணதில்லை. என்னை பற்றி எனக்கு தெரியும், அவங்க கொடுப்பாங்க சர்டிஃபிகேட், என்னை பற்றி எனக்கு தெரியும். நாங்கள் அப்படி தான் வந்தோம், எங்கள் அம்மா அப்பா பேர் கெடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் வந்தோம். நான் ஒரு 3 வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். லவ் பண்ண மேட்ரு அவங்க வீட்டில் தெரிஞ்சிச்சு. தெரிஞ்ச ஒரே ஒரு கேள்வி தான், அவன் இந்த வேலை செய்கிறானா வேலைக்கு ஆக மாட்டான் அவன் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணை நல்லா மைண்ட் வாஷ் பண்ணி நாங்கள் செத்துருவோன்ட்டு அந்த பொண்ணை நல்லா மைண்ட் வாஷ் பண்ணி அந்த பொண்ணை அவங்க வீட்டிலேயே பார்த்து வச்சுனாங்க. இப்போ அந்த பொண்ணு எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல, எதுவுமே பண்ணல. அவ்வளோதான், 3 வருஷம் லவ் பார்த்துங்க, வேலை காரணத்தால் போயிடுச்சு. இப்போ இந்த வேலையினால தான் உங்கள் லவ் வேலையை வச்சே முடிவு பண்ணிடுறாங்க ப்ரோ. மூஞ்சை வச்சு நாங்கள் இருக்கிற இடத்த வச்சே நாங்கள் முடிவு பண்ணிடுறாங்க. அந்த மாரி ஏன் தான் முடிவு. நானும் நல்லா சம்பாதிக்கிறேன் ஒரு அளவு சம்பாதிக்கிறேன். ஓகே, எந்த பழக்கமும் இல்லை. இதுக்கு மேலே என்ன வேணும்? 24-25 வயசு ஆகுது எனக்கு. ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அது எந்த பழக்கமும் இல்லை. இது வரலாம் ஒருவேளை அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாமா, இந்த பையன் இதெல்லாம் பண்ணுவான் அப்படிதான் ப்ரோ நினச்சின்னு நம்ம முகத்தை வச்சு அதை முதல்ல மாற்றணும். அந்த முகத்தை வச்சு இது முடிவு பண்ணிட்டே முதல்ல மாற்றணும். இன்னும் நீங்கள் வேறு என்ன மாதிரி அவமானங்கள்லாம் சந்திச்சிருக்கிறீங்க? ஏன்னா இப்போ கண்டிப்பாக யாரும் ட்ரீட் பண்ணியிருப்பாங்கல்ல. இதுதான் ப்ரோ அவமானமே. இது வரலாம் நிறைய ஆகிக்குது. ஆனால் இந்த வேலையால் ஆயுது நான் வந்து ரொம்ப ஆயுதுட்டேன் இந்த பொண்ணால். ரொம்ப லவ் பண்ணிட்டேன் ப்ரோ, உண்மையாக லவ் பண்ணிட்டேன். நம்ம சும்மா லவ் பண்ணியா டைம் பாஸ் பண்ணியிருந்தா விட்டுடலாம் போட்டு. உண்மையாக எப்படின்னா உயிருக்கு உயிராக எங்கள் வீட்டில் இருந்து போய்ட்டு எல்லார்கிட்டே காமிச்சிட்டேன், இதான் என் பொண்டாட்டி அப்படின்ட்டு, நான் லவ் பண்ணுற பொண்ணு அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் வரவங்க எல்லார்கிட்டே காமிச்சிட்டேன். காமிச்சிட்டு நல்லா போய் நின்றுது. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, நல்லா போய் நின்றுது. அந்த பொண்ணு நான் இல்லைன்னா அது இருக்காது, நான் அது அப்படின்லாம் சொல்லிச்சு. சொல்லி இல்லையே அவங்க வீட்டில் தெரிஞ்சு இந்த வேலை தெரிஞ்சதால, இந்த வேலையை காரணம் காட்டி வானான்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டு இப்போ வீட்டில் இருக்குது. இப்போ நான் அவ்வளோதான். இப்போ நான் 3 வருஷம் அந்த 3 வருஷம் நான் எப்படியே இருந்திருக்கலாம். நான் எங்கள் குடும்பத்தை பார்த்துருந்தேன்னா நானும் ஒரு 4 காசு சம்பாரிச்சுன்னு எப்படியே இருந்துருக்கலாம். 3 வருஷம் ஒரு பொண்ணு கோசம் வாழ்ந்தேன், வேலையால் போயிடுச்சு. இவ்வளோ கஷ்டங்களை அவமானங்களை தாண்டி வந்திருக்கீங்க. இப்போ பொண்ணு கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, குறைகள்லாம் இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் ஏன்டா இந்த வேலைக்கு வந்தான்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அவங்க இறந்தவங்க நம்மளுக்கு தெய்வம் மாரி, அவங்களால நம்ம சாப்பிட்றோம். ஓகே, அவங்களால தான் நம்மளுக்கு இந்த இது இருக்குதுன்னு பார்க்குறப்ப அதெல்லாம் ஒன்றுமேல எதுவுமே போகிறவங்க போட்டோன்னு விட்டுற வேண்டியதான். ஓகே, இந்த பிணம் எரிச்சதுக்கப்புறம் சொந்தக்காரங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க? தம்பி ரொம்ப நன்றிப்பா, நீ இல்லாமல் எதுவும் பண்ணி உங்கள் காலில் கூட நான் உயினப்பா, நீங்களாம் சிவனுக்கு அடுத்தபடி நீங்கள் அந்த மாதிரி தொழில் பண்ணுறீங்க. இந்த தொழிலை யாராலையும் பண்ண முடியாது. 100 பேரில் இந்த வேலையை கூப்பிட்டா 100 பேரில் ஒரு 2-3 பேர் தான் வரேன்னு சொல்லுவாங்க. இது வானான்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர். அதே மாரி நீங்கள் செய்கிறீங்கன்னா நீங்களாம் தெய்வத்துக்கு சமானம் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க வரவங்களாம். ஒரு நாளைக்கு எத்தனை பாடி வரும்? இப்போ இறப்புக்கு முன்னாடியே வந்து எதாவது கேட்பாங்களா? கேட்டிருக்காங்க ப்ரோ. உயிரோட இருப்பாங்க அவங்க ஆயா, ஒருத்தவங்க ஆயா உயிரோட இருப்பாங்க. உயிரோட இருக்கிறப்பே 1 மாதத்துக்கு முன்னாடி டாக்டர் வந்து செத்துறாருன்ட்டு ஆஸ்பத்திரியில் சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதம் வரல தான் உயிரோட இருப்பாங்க, இந்த டேட்டில் தான் உயிரோட இருப்பாங்கன்ட்டு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வரவங்க கோளாறுங்க வந்து உள்ளே வந்து புக் பண்ணிடுவாங்க. இனிமேல் எங்கள் ஆயா சீரியஸாக ஆகிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்லாட் போட்டுருவாங்க, குஷியில் வந்து புக் பண்ணிடுவாங்க. பார்த்தா அவங்க உயிரோட இன்னதான் இருப்பாங்க. 4-5 மாதம் வந்து கேன்சல் பண்ணிட்டு காசு வாங்கிட்டு போவாங்க.
அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துக்குது. அதாவது உயிரோடு இருக்கிறப்பே வந்து புக் பண்ணிடுவாங்க. ஓகே. 4-5 நாளுக்கு முன்னாடியே சாவுறதுக்கு முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டு அவங்கள சாவ வச்சிருவாங்க. நிறைய இருக்குது அப்படிலாம். குஷியில் வந்து புக் பண்ணலாம். ஏன் அந்த குஷி? சொத்து கித்து சொத்து வரும், அதனால அந்த குஷினால் வந்து புக் பண்ணிடுவாங்க. பிரதர், இப்போ பிணம் எரிக்கிறீங்க, நீங்கள் நினச்சா எப்போ வேணாலும் பிணத்தை எரிக்கலாமா, இல்லை 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அப்படி தான் பிணம் எரிக்க முடியும்? அப்படிலாம் இல்லை ப்ரோ. அது வந்து ஒரு டைமு தான். இப்போ எல்லாருமே காலையில் எரிக்க இருந்துட மாட்டாங்க. ராவு காலம், கெட்ட நேரம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணுவாங்க. எல்லாமே ஒரு நேரம் தான், அதுக்கேற்ற போல தான் வருவாங்க. 5 மணி மேலே எரிக்கலாம், நாங்கள் எரிப்போம். ஊரில் வரவங்க என்ன பண்ணுவோம், 5 மணி மேலே எரிக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுவோம். அதனால எங்களுக்கு வருது கொஞ்சம் தான் வரும் பாடி, 1-2 அந்த மாதிரி தான் வரும். அந்த வர பாடியை ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க. ஓகே, இதுமாரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. எங்களுக்கு வரதே வருமானம் கம்மி தான். ரிட்டர்ன் அனுப்புறதால ஒரு நாளைக்கு ஒரு 5 பாடி 3 பாடி 2 பாடி ரிட்டர்ன் பண்ணுறதால எரிக்கூடாதுன்னு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த ஊருக்காரங்க தான். அவங்கள பாடி தான் எரிக்கிறோம். அவங்களே வந்து எங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க, எரிக்கூடாது இதுவே சுற்றி வீடு இது அப்படின்னு பிரச்சனை பண்ணுவாங்க. புகை எங்கேயும் மேலே செம்னியில் போகுது, மேலே போகுது, வானத்தில் போய் கலக்கணும். அதுக்கு இவங்க பிரச்சனைலாம் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2 பாடி தடை பண்ணிட்டாங்கன்னா மாதம் எங்களுக்கு ஒரு 25 பாடி 30 பாடி. அதனால இப்போ அவங்களால எங்களுக்கு வருமானம் போயிட்டு வருமானம் தான் போகும். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது. இதில் பார்த்தா வித்தியாசமான சாவு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, வித்தியாசமான இறப்புகள் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா? ஜாதி பார்த்துட்டு அதான் லவ் பண்ணாங்க 2 பேர். ஜாதி பார்த்துட்டு 2 பேருமே, ஒருத்தர் வந்து பிராமின்ஸு, இன்னொருத்தர் வந்து கிறிஸ்டின்னு. அது வந்து ஜாதி பார்த்துட்டு அவங்க லவ் பண்ணி தான் இருந்தாங்க. ஜாதி பார்த்து அந்த கேஸ்டால 2 பேருமே தூக்க மாட்டினாங்க. அந்த தூக்க மாட்டிருந்து எங்கள் சுடுகாடு தான் வந்தது. அப்பயும் வந்து உள்ளே வந்து அடிச்சிக்கினாங்க. 2 ஃபேமிலியை மாற்றி அடிச்சிக்கிறது. அப்போல்லாம் ரொம்ப இதுவாகிடுச்சு ப்ரோ, அழிச்சல் ஆயிடுச்சு. அவங்கள போயிட்டு மடுக்கணும், நம்ம கண்ணாடியை ஓடிப்பாங்க, கல்லை ஓடிப்பாங்க, எல்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. எதுக்காக 2 பேரையும் ஒன்றா இருக்கக்கூடாது? ஒன்றா இல்லை ப்ரோ, அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்ட்டு. இவங்களால தான் என் பொண்ணு செத்துச்சு, இவங்களால தான் என் பையன் செத்துறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னும் நான் இது புருஷன் பொண்டாட்டி, 50 வயசு 40 வயசு, அவங்க வீட்டுக்காருக்கு 50 வயசு இருக்கும், ஒய்ஃபு 40 வயசு இருக்கும். அவங்க வந்து 2 பேருமே ஒரே நேரத்தில் தான் இருந்தாங்க. அது வந்து தனித்தனியாக தான் எரிக்கணும். ஒரு இதுவில் ஒரு வாட்டி ஒன்று தான் போகும், போயிட்ட பிறகு தான் அது ஓடின பிறகு தான் எல்லாம் வரும். அவங்க வந்து அவங்க பையன் வந்து என்ன பண்ணார், போதியில் 2 பேரையும் அனுப்பணும், எங்கள் அப்பா அவங்க ஒன்றா தான் அனுப்பணும் அப்படின்ட்டு அவங்க கிட்ட எவ்வளோ பிரச்சனை பண்ணார். இதெல்லாம் பிடிச்சின்னு வலிச்சாரு, எல்லாமே பண்ணார். 2மே வச்சா தாங்காது, இச்சிக்கும், சைடில் இடிக்கும். அது அப்படியே நாங்கள் ஏற்றணும், 2ஆக ஏற்றணும். உள்ளேங்களே எதுவுமே பண்ண உள்ளேங்களே, உள்ள நானும் போயிடுவேன், கேஸை பிடிச்சி வலிப்பேன் அப்படின்னு அவ்வளோ அம்முக்குலாம் போதில்லை. அப்புறம் 2 பேரும் பக்கத்தில் வச்சு அமிச்சோம், அட்ஜஸ்ட் பண்ணி அமிச்சோம். சைடு இச்சுது கூட நாங்கள் எங்கள் உயிரை கொடுத்து வேலை செஞ்சு அதை பண்ணோம். அதை 2 பேரையும் அமிச்சிங்க. பிரதர், இன்னொரு டவுட் ஒன்று இருக்குது. இப்போ பிணம் எரியும் போது சொந்தக்காரங்க ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. அம்மா பையன் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, என் பையன் போகிறானேன்னு சொல்லிட்டு அம்மாவும் விழ போவாங்க, இல்லை அப்பா போகிறான்னு சொல்லிட்டு பையனும் விழ போவார். அந்த மாதிரி கதைகள் ஏதாவது? அப்படிலாம் இது ப்ரோ. அண்ணன் செத்துறான்ட்டு தம்பி சொல்லுவான், என்னன்னா இத்தனை நாள் என் கூட தானே இந்த என்னன்னா என்னை விட்டு போறேன்ட்டு இதை பிடிச்சிப்பான். பிடிச்சின்னு அப்படியே வலிச்சு நான் போறேன்ட்டு போவான். இப்போ எல்லாம் மடுக்குவாங்க. மடுக்குன்னு தான் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் இதுவாகிடும். அவனை விட்டுணும் ப்ரோ, அந்த மாதிரி போறேன்றாங்களே அவங்கள விட்டுணும். நம்மளா விட்டா அவனா போயிடுவான் நெருப்பில். அவனும் சாவுறதுக்கு போக மாட்டான் தன்னால. அண்ணன் செத்துறாங்க அப்பா செத்துறாங்கன்னு போயிடுவான். நம்ம போயிட்டு மடுக்கிறதால தான் அவனுக்கு ரொம்ப இது பிரச்சனை மாரி பண்ணுவானுங்க. இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி இந்த கஷ்டமான வேலையை செய்கிறீங்க. ஸோ நீங்கள் சமூகத்துக்கு என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க? உங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மரியாதை கொடுத்தா போதும் ப்ரோ. மரியாதை இல்லை, நம்ம மூஞ்சை வச்சு முடிவு பண்ணிடுவாங்க. நம்ம செய்கிற வேலையை நம்ம வீட்டில் வருவாங்க, திட்டுவாங்க, அசிங்கமாக கேட்பாங்க. ஒரு இதுவாகவே நடத்த மாட்டாங்க. ஏதோ ரோட்டில் போகிற பிச்சைக்காரங்க தான் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க தான் மரியாதை கொடுப்பாங்க, மீதி 3/4 பேர் இதுவே இல்லை. எங்களுக்கு மரியாதை, எங்களை ஒரு ஆளாக பார்த்தா போதும் ப்ரோ. மரியாதை கொடுக்கணும் கூட இல்லை, எங்களை ஒரு ஆளாக பார்த்தா போதும். தகன மையத்துக்கு வெளியவே இந்த சாமி சிலை மாதிரி இருக்குது. இங்கே என்ன சடங்குகள் நடக்கும்? ஏதாவது சடங்கு? இவர் தான் ப்ரோ, இந்த ஆத்மாங்க இருக்காங்களே இறந்தவங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இவர் தான் காவல். ஓகே, காவல்னா இவர் சொல்லு கட்டுப்பட்டு நின்றுவாங்க. இங்கே ஒரு பாட்டு ஒன்று படிப்பாங்க, கால் கட்டாவது விடு கை கட்டாவது விடு சவுத்தை முன்னே பின்னே திரும்போன்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த கால் கட்டாவது விடு கை கட்டாவது விடுன்னு கால் கட்ட 2 இதாக அவுத்துருவாங்க. அவுத்துற பிறகு அந்த அவங்க உடம்பு மட்டும்தான் உள்ளே போவோம், அவங்க ஆத்மா வந்து இங்கே நின்றோம். இவர் சொல்லு கட்டுப்பட்டு இங்கே நின்றோம், உள்ளே வராது அவங்க ஆத்மா. எல்லாமே இங்கே தான் நிற்கும், வெளியே தான் நிற்கும், அப்படியே கையை கட்டி நிற்கும், வெளியே உள்ளே போகாது. அவங்க உடல் மட்டும் தான் உள்ளே போகும். இவர் தான் எல்லாமே. இவரே ஒரு வெட்டியான் தான். இவரு பெரிய கதை இருக்குது, ஹரிச்சந்திரர் இவர் பேர் தான். வெட்டியான். இவர் வந்து மகாராஜா ஒரு ஊர்ல. இவரோட கதைனா மகாராஜா. அவரோட பையன் வந்து ஒரு பொய் சொல்லுவாரு. அந்த பொய்யால பெரிய பிரச்சனை ஆயிடும். உன் பையன் பொய் பேசிட்டான், அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறப்போ இவர் நினச்சிருந்தா மறைச்சிருக்கலாம் மூடி. இவர்கிட்ட இருக்கிற பணத்துக்கும் அதுக்கும் இவர் மகாராஜா அவர் மறைச்சிருக்கலாம். இவர் என்ன பண்ணிட்டாரு, என் பையன் சொன்னது பொய் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப மன உடச்சலாகி அவங்க பையனை தூக்கில் போட்டாங்க. மன உடச்சலாகி
சொத்து கித்து எல்லாத்தையும் எல்லாருக்குமே எழுதி வச்சுட்டு சுடுகாட்டில் வந்து வெட்டியானா வந்துட்டு வெட்டியானா உண்மையை பேசுவார் ஹரிச்சந்திரன் புள்ளியான்னு கேட்பாங்கல்ல, நீனா உண்மையை பேச ஹரிச்சந்திரன் புள்ளியா, இவர் தான் அது. உண்மையே பேசி இந்த நிலைமைக்கு வந்தார், கடைசியில் அந்த குய் வெட்டுற நிலைமைக்கு வந்தார். ஓகே பிரதர், இந்த தொழிலில் உங்களுக்கு வருமானம் எப்படி இருக்குது? வருமானம் ஒரு பாடி அரைச்சா எவ்வளோ வரும்? ஒரு பாடி அடிச்சா 500 ரூபா வரும் ப்ரோ. ஒரு பாடி அடிச்சா 500 ரூபா வரும். நாங்கள் மொத்தம் 4-5 பேர் இருப்போம். அந்த 500 ரூபாயில் எவ்வளோ 100 ரூபான்னு 500 4-5 பேர் பிச்சா எவ்வளோ 100 ரூபா வரும். அதுக்கு மீறி அவங்க இப்போ வராங்களே குடும்பத்தினர், அந்த இறந்தவங்க இதுலேருந்து வீட்டிலேருந்து வராங்களே, அவங்க கொடுக்குறது தான். அவங்க என்ன கொடுத்தாலும் நம்ம வாங்கிக்கணும். ஏன்னா திருப்பி கேட்டால் நம்ம இவ்வளோ கூடன்னா அது கம்ப்ளைண்ட் ஆகிடும். அந்தமாரி கேட்கக்கூடாது எங்கள் தொழிலில். அவங்க கொடுக்குறது தான். அவங்க கொடுத்தா நம்மளுக்கு நல்லது தான். அவங்க பார்க்குறாங்க கஷ்டப்படுறோம் நம்ம, அவங்க கண்ணு எதிர்க்க கொடுக்குறவங்களும் வராங்க, கொடுக்காத போகிறவங்களும் 20 ரூபா கொடுத்துட்டு போகிறவங்களும் வராங்க, 200 ரூபா கொடுத்துட்டு போகிறவங்க, அவங்களா பார்த்து கொடுக்குறது தான் நம்மளுக்கு. பிரதர், உங்கள் கையை நாங்கள் பார்த்தோம். இது என்ன காயம்? ஏதோ நெருப்பில் பட்டு வெந்த மாதிரி தான் இருக்குது. இது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு ப்ரோ. எப்படி பட்டுச்சு? அனல் பட்டு வெறிய அனல் பட்டதுக்கே பாருங்க தோல் போயிடுச்சு. தோல் போயிட்டு எங்கள் அம்மா சொன்ன பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலான்ட்டு, அதுக்கப்புறம் என் தொடியில் இருக்கிற தோலை எடுத்து தான் வைக்கணுன்ட்டு வீட்டில் ஒத்துக்கலை, பயந்துனே ஒத்துக்கலை, அப்படியே விட்டேன். யாருமே எதுமா வந்து ஹெல்ப் கூட பண்ணல, இதை பார்த்துட்டு கூட எதுவுமே கேட்கல. அவங்க கூட இறந்தவங்க வீட்டில் இருந்து கூட கேட்கல. கையில் ரத்தம் ஊற்றின்னு ஓடுறேன், எதுவுமே கேட்கல, யாருமே கேட்கல. ஆனால் இப்போ ஆஃபீஸில் இருக்க கார்பரேஷன் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே தான் போய் ஹெல்ப் கேட்டிங்களா? இந்த மாதிரி பண உதவி பண்ணுங்க. இல்லை ப்ரோ, வந்து பார்த்தா தானே பண்ண முடியும். நம்ம போனாலும் தெத்தி தான் ப்ரோ போவாங்க. உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்கன்னா கவர்மெண்ட் சர்வேனா, ஓகே ட்ரஸ்ட்டு தானே, போங்க கூலி தானே வேலை செய்யுங்க, போங்க உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் யாரும் உதவியும் பண்ணலை, யாருமே பண்ணல ப்ரோ. இதுதான் ப்ரோ அந்த வச்சு சம்பிரதாயம் என்ன பண்ணாங்களே ஃபார்மாலிட்டிஸ், இது மேலே வச்சுட்டு தான் அந்த குடம் சுற்றுறது, கொல்லிப்பானை சுற்றுறது, இதில் வச்சுருவாங்க. கொல்லிப்பானை அரிசி பால் விடுவாங்கல்ல, அரிசி பால் விட்டு எல்லாமே பண்ணுறது அதுதான். ஓகே, இங்கே தான் பண்ணுவாங்க. இங்கே ஃபார்மாலிட்டி உள்ளே தூக்கிட்டு போவோம். ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு தான் அங்கே எடுத்துகிட்டு போவீங்க. இங்கே வந்துட்டு தான் உள்ளே போவோம். ஓகே, அப்போ புதைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ இந்த அது எல்லாத்தையும் இங்கே அந்த இதுக்கு முன்னாடி இங்கே பண்ணிடுவாங்க. ஓகே பிரதர், இன்னொரு கேள்வி இருக்குது. இப்போ இந்த வேலையை நீங்கள் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி 10 வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் இது வேலை பிடிச்சிருக்கு, தொடர்ந்து இதை தான் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க. இதனால் என்ன உடல்நல பாதிப்புகள்லாம் வரும்? எவ்வளோ ஹீட் இருக்குது, கேஸ் இருக்குது, இதனால் எவ்வளோ பிரச்சனை வரும் ப்ரோ. ஃபஸ்ட்டு புகை போதா, இது வந்து நல்ல புகை இல்லை, கெட்ட புகை. ஓகே, புகை போதா, ஏன்னா கருப்பாக வரும் புகை போகுது, எங்கள் மூக்கு வழியாக போய் வாய் வழியாக போவோம், போயிட்டு அந்த மாறு இருக்குல்ல, மாரில் போயிட்டு சேர்ந்துடும். அதனால வந்து டிபி நோய் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஈட்டில் வேலை செய்கிறதால வந்து உடம்புல தோல் நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய நம்ம செய்யறதே மோசமான வழியா நிறைய இருக்கு, நிறைய உடலாம். எங்களை வந்து அரசாங்கத்துலேருந்து வந்து எங்களை செக் பண்ணுறதோ, மாத்திரை வந்து கொடுக்குறதோ எங்களுக்கு எதுவுமே இதுவரை பண்ணதில்லை, யாருமே பண்ணதில்லை. எங்களை ஒரு இதுவாகவும் மதிக்கல, இந்த தொழிலை ஒரு இதுவாகவும் மதிக்கல, யாருமே வரல. இது வரைக்கும் உங்களுக்கு உடம்பு எல்லாம் போயிருக்கா? ஆயிருக்கு ப்ரோ. என்ன மாதிரி பிரச்சனை? அதான் மூச்சு திணறி, புகை கட்டி, பாத்ரூம் சரியா போக முடியாத அளவுக்கு பாத்ரூம்லாம் நிறைய ஆயிருக்கு. ஆமா ப்ரோ, புகை ஆயிடுச்சுன்னா வாழ் பண்ணுவாங்கல்ல, பிடிக்கணும் கேஸ் புகை போய் என்ன எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு ஆகிடுது. அதனால இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயசு வரலாம், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அவள் தான் இந்த வேலையை செய்ய முடியும். அதுக்கப்புறம் செய்ய முடியாது. வாய்ஸ் போயிடும், புகை வந்து மாறல வச்சுக்கும், உடம்பு இதுவை பொறுத்து, வில் பவரை பொறுத்து. இப்போ அரசாங்கத்து மூலயமா உங்களுக்கு ஏதாவது உதவிகள் கேட்கணும், சலுகைகள் வேணால் நீங்கள் எந்த மாதிரி கேட்பீங்க? வருமானம் கேட்போம். வருமானம் போதிய வருமானம் இல்லை. ஓகே, வருமானம் கேட்போம். அதுக்கப்புறம் எங்களுக்கு எதனா நாங்கள் இல்லைன்னா நாங்கள் இந்த வேலை செஞ்சு இந்த வேலைக்கோசம் நாங்கள் எங்கள் உயிரையே அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் இல்லாத போய் எங்கள் குடும்பத்தை பார்க்குது, எங்கள் குடும்பத்துக்கு எதனா சலுகை எதனா கொடுக்கணும், எங்களுக்கு எதனா சலுகை எதனா கொடுக்கணும். இதெல்லாம் எதுவுமே பண்ணதில்லை ப்ரோ. யாருமே எங்களை மதிக்கிறதே இல்லை, இந்த வேலையை ஒரு வேலையாகவும் மதிக்கிறதில்லை. எந்த சுடுகாட்லையுமே சொல்லுங்க, ஒரு கட்சிக்காரரோ ஒரு பெரிய தொழிலதிபரோ யாருமே வந்து சாப்பாடு தண்ணி எதுவுமே ஒன்றுமே கொடுத்ததில்ல. ஒரு துணிமணி போட்டுன்னு வேலை செய்யுங்க, எதுவுமே இல்லை. யாருமே எங்களை மதிக்கல ப்ரோ. அது மட்டும் கிடைச்சா போதும், அரசாங்கத்துக்கிட்ட இருந்தே எங்களுக்கு சலுகை வரணும். ஓகே, போதிய வருமானம் இல்லை, அதனால அவங்களால முடிஞ்சது நாங்களுக்கு தரணும். இப்போ மாதம் மானியம் மாதிரி நம்ம சம்பளம்லாம் இல்லை ப்ரோ. வர அன்னைக்கு வர கூலி தான், அது வயிற்றுக்கும் வாய்க்குமே போயிடும். அதனால சேர்த்து வைக்கிறதுன்னு ஒன்றுமே இல்லை. இன்னி வரையிலும் கடன் தான், கடத்திலே போகுது, அவ்வளோதான். ஓகே, அதனால் உங்களுக்கு மாதம் அரசாங்கம் மூலயமா ஒரு பண உதவி கிடைச்சா நல்லாயிருக்கும், கிடைச்சா போதும். ஓகே, வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். தமிழ் சமூகம் பார்த்துட்டு மொத்த சமுதாயமும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கு. நீங்கள் எதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா? அந்த சமுதாயத்துக்கு எதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா? அதான் ப்ரோ, எங்களை மதிங்க, ஒரு ஆளாக மதிங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஃபேஸை வச்சு இது பண்ணுறது, எங்களை முடிவு பண்ணுறது, ஜட்ஜ் பண்ணுறதை நிறுத்திடுங்க முதல்ல. அது எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். அதான் கஷ்டமாக ஆகுது. குடிக்காதவனு கூட நீங்கள் குடிக்க வச்சிருவீங்க. ஆனால் குடிக்காத நல்ல பையனை கூட குடிடா போயிட்டு உன்னை குடிக்காமையே இந்தமாதிரி குறை சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அந்தமாதிரி பேசுறதை முதல்ல விட்ருங்க. ஒருத்த மூஞ்சை வச்சு இது பண்ணாதீங்க. எங்களுக்கு சலுகை எதனா தர பாருங்கள், எங்களை நெருப்பில் கஷ்டப்படுறோம், எங்களை நீங்களாக பார்த்து எதனா பண்ணுறது, மூஞ்சை வச்சு அந்த இது பண்ணுறது. இப்போ என்னோடய லவ்வோ போயிடுச்சு, என் மூஞ்சால் இந்த வேலையால் என்னோடய லவ்வோ போயிடுச்சு. இப்போ நான் ஏன் தான் பிறந்தேன்ட்டு எனக்கு சாவறதுக்கெலாம் தோணுச்சு. போயிட்டாங்கன்னா ஊந்திடலாமா, ட்ரெயினில் தான் போவேன், ட்ரெயினில் ஊந்திடலாமா, தூக்க மாட்டிடலாமா, கையை அறுத்துக்கலாமா, கத்தி எடுத்து உள்ளே எவ்வளோ கத்தி அறுத்துக்கலாமாலாம் தோணுச்சு.
முடியல. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள யோசிச்சேன் ஒரு நிமிஷம். எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா என் தம்பி தான். நான் போயிட்டு அவங்கள யார் பார்த்துப்பான்னு யோசித்தேன். அதனால தான் இருக்கிறேன். 3 வருஷம் லவ் பண்ணி போயிடுச்சு ப்ரோ. வருதா சிரிக்குதான்னு கூட தெரில எனக்கு. என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அழுவ வர மாட்டேங்குது, மனசு அப்படி வலியுது எனக்கு. என்ன சொல்லி அதை சொல்கிறதுன்னு கூட தெரில. சொல்லி அழுவுறதுக்கு கூட ஆள் இல்லை இங்கே. சொல்லி அழுறதுக்கு கூட ஆள் இல்லை. இப்போ நான் ஆவி தான் வந்து பேசினேன் என்கிட்ட. அவங்க தான் இருக்கிறாங்க இந்த இடத்துல.